இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய பெயர் கிட்டத்தட்ட 10 லட்சம் முறைக்கும் மேல வருது அப்படின்னு அமெரிக்காவினுடைய நாடாளுமன்ற எம்பி ஒருத்தர் உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. அவருக்கு அந்த பெயர்கள் எல்லாம் மறைக்கப்படாத ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல பார்த்துதான் அவர் இந்த தகவலை சொல்லியிருக்காரு. எனக்கும் முன்னாடியே டவுட் இருந்துச்சு. ஏன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கும் எப்ஸ்டீனுக்கும் ஒரு நட்பு இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பே இந்த ஆவணங்களை எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த ஆவணம் முழுமையான ஆவணமாக இருக்குமா, அதுல டொனால்டு ட்ரம்ப் பத்தின முழுமையான தகவலும் வெளியே வருமா அப்படின்னு எனக்கு ஏற்கனவே ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தை தான் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பப்ளிக்கா அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸினுடைய முகத்திரையையும் கிழிச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு, அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கிற பரபரப்பு என்ன, டொனால்டு ட்ரம்பை காப்பாற்ற முயற்சிக்கிறாங்களா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். டொனால்டு ட்ரம்பை காப்பாற்ற முயற்சிக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பதில் தேட ஆரம்பிக்கலாம். முதல் விஷயம், எப்ஸ்டீனுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான உறவு எப்படிப்பட்டது? 1990கள்ல இருந்தே எப்ஸ்டீனும் ட்ரம்பும் நண்பர்களாக இருந்திருக்காங்க. எப்ஸ்டீனுடைய பார்ட்டியில டொனால்டு ட்ரம்ப் பங்கேற்று இருக்காரு. அந்த வீடியோஸும் வெளியாகி இருக்கு. அதுல ஒரு பார்ட்டியில வந்து எப்ஸ்டீனும் ட்ரம்பும் சிரிச்சு பேசுற அந்த வீடியோ எல்லாம் வெளியாகி மிகப்பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. எப்ஸ்டீனுடைய பிரைவேட் ஜெட்ஸ்ல டொனால்டு ட்ரம்ப் அடிக்கடி போயிட்டு வந்திருக்காரு, நியூயார்க்குக்கும் புளோரிடாவுக்கும் இடையில. ஆனா எப்ஸ்டீனுடைய அந்த தீவுக்கு போனதாக எந்த தகவலும் இது வரைக்கும் வெளியாகல. அதே மாதிரி 2002ல நியூயார்க் டைம்ஸுக்கு டொனால்டு ட்ரம்ப் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பத்தி எப்படி பேசுறது தெரியுமா? எப்ஸ்டீன் இஸ் அ டெரிஃபிக் கை. அவருக்கும் எனக்கும் பெண்களை பத்தி ஒரே மாதிரியான டேஸ்ட் தான் இருக்கு, குறிப்பா வயது குறைந்த பெண்கள் மேல அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கிறார். எப்ஸ்டீன் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? இளம் பெண்களை, குறிப்பாக 14 வயதுக்கும் குறைவான சிறுமிகளை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல், அவங்கள வேறு சிலருக்கு வந்து இரையாக்குறது அப்படிங்கிற செயல்ல ஈடுபட்டாரு, செக்ஸ் டிராஃபிக்கிங் பண்ணாரு அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது குறைந்த வயது பெண்கள் மேல எனக்கும் எப்ஸ்டீனுக்கும் ஒரே மாதிரியான டேஸ்ட் இருக்கு அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொன்னதை நம்ம எப்படி சாதாரணமாக கடந்து போக முடியும்? இதை பத்தி எல்லாம் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? எப்ஸ்டீனுக்கும் எனக்கும் ஒரு காலத்துல நட்பு இருந்தது உண்மைதான், ஆனா எப்ஸ்டீனுடைய நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கல. என்னுடைய மார்லாகோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிளப் இருக்கு, அந்த கிளப்ல இருந்தும் அவரை வந்து நாங்க விரட்டிட்டோம், அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிறதுனால. 2006ல அவர் கைது செய்யறதுக்கு முன்னாடியே எனக்கும் அவருக்குமான நட்பு முறிஞ்சிருச்சு, நான் அவர்கிட்ட பேசிய ஒரு 15 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் தன் மேல வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறுக்கிறாரு. அந்த பார்ட்டியில பங்கேற்றதுனாலேயே நானும் அந்த தவறை எல்லாம் செஞ்சிருப்பேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னும் அவர் பதிவு செய்யறாரு. அது மட்டும் இல்ல, எப்ஸ்டீன் 2019ல இறந்துட்டாரு. அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டாகவும் பார்ட்னராகவும் இருந்த கிளிசலின் மேக்ஸ்வெல் இப்ப சிறையில இருக்காங்க. இதுக்கப்புறமும் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வெளியிட்டு என்ன பண்றது, அதுல பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வெளியே வர விடாம டொனால்டு ட்ரம்ப் ரொம்ப நாள் தடுத்து வச்சிருந்தாரு. இத்தனைக்கும் அதிபர் தேர்தலுக்கான அந்த பரப்புரையில டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாரு? நான் அதிபரானா எப்ஸ்டீன் ஃபைல்ஸை முழுமையாக வெளியிடுவேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுக்குறாரு. ஆனா அவர் அதிபராக பதவியேற்றதுக்கு பிறகு அந்த ஃபைல்ஸை வெளியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல எதிர்கட்சியான டெமோக்ராட்டிக் கட்சி மட்டும் கிடையாது, டொனால்டு ட்ரம்ப் எந்த கட்சியில இருக்காரோ அந்த ரிப்பப்ளிக் கட்சியும் சேர்ந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, டொனால்டு ட்ரம்ப் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வெளியிட்டே ஆகணும்னு. இதுக்கிடையில 2025 பிப்ரவரி 21 ஃபாக்ஸ் நியூஸ் அப்படிங்கிற அந்த ஊடகத்துக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸினுடைய தலைவராக இருக்கிற அட்டார்னி பாம் பாண்டி அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதுல அந்த பத்திரிகையாளர் கேட்கிறார், எப்ஸ்டீனுடைய கிளையண்ட் லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா? அதாவது எப்ஸ்டீன் கூட சேர்ந்து யாரெல்லாம் தவறு செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் இருக்காமே, அது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாம் பாண்டி ஆமா இருக்கு, என்னுடைய டேபிள்ல தான் இருக்கு அப்படின்னு தெளிவாக பதில் சொல்றாங்க. ஆனா சில மாதங்கள் கழிச்சு 2025 ஜூலை மாசம் இதே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது, எப்ஸ்டீனுடைய கிளையண்ட் லிஸ்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது, எங்க கிட்ட எந்த ஆவணமும் கிடையாது அப்படின்னு அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க. முன்னாடி கிளையண்ட் லிஸ்ட் இருக்குன்னாங்க, ஆனா எதனால பின்னாடி இல்லைன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இப்போ வரைக்கும் தெளிவாக சொல்லப்படலை. அது மட்டும் இல்ல, எப்ஸ்டீன் பத்தின அந்த ஆவணங்களை எல்லாம் வெளியிடணும் அப்படின்னா அதோட சேர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுடைய பேரும் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் அதை வெளியிட மறுத்துட்டு வந்தாங்க. சரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த தகவலை எல்லாம் வெளியிடல அப்படின்னா அதுக்கு ட்ரம்ப் என்னப்பா பண்ணுவாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான அமைப்பாக தான் செயல்படணும். ஆனா டொனால்டு ட்ரம்பினுடைய ஆட்சியின் கீழே அப்படி அது செயல்படலை. இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர்களுடைய ஆட்சியிலையும் அது அப்படி செயல்பட்டது கிடையாது.
அதன் அடிப்படையில ட்ரம்ப்பினுடைய உத்தரவின் கீழே தான் நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அட்டார்னி பாம்பாண்டியே பல முறை சொல்லியிருக்காங்க. அதனால ட்ரம்ப்பினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓஹோ, அப்ப நீங்க அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வெளியிட மாட்டீங்களா, இருங்க நாங்க உங்களை வெளியிட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி எம்பிக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு முக்கியமான ஆவணத்தை லீக் பண்ணாங்க. அது என்னன்னா, எப்ஸ்டீனுடைய 50வது பிறந்த நாளுக்கு அவருக்கு சில முக்கியமான மனிதர்கள் வாழ்த்து செய்தி கொடுத்து ஒரு டைரியில கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டைரியை தான் வெளியிடுறாங்க. அதுல டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய கையெழுத்தோட ஒரு மெசேஜும் இருக்கு. அந்த மெசேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் நமக்கு பார்க்க சகிக்காத வகையில இருக்கு. அதுல ஒரு டிராயிங் இருக்கு. அதாவது ஆடை இல்லாமல் ஒரு பெண்ணினுடைய உருவத்தை வரைந்து அதுல எப்ஸ்டீனுக்கு ஒரு மெசேஜ் எழுதப்பட்டிருக்கு. அந்த மெசேஜ் மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகுது. ஊடகங்கள் எல்லாம் அதை கேரி பண்றாங்க. வாஷிங்டன் போஸ்ட் ஊடகம் அதை செய்தியாக வெளியிட்ட காரணத்துக்காக டொனால்ட் ட்ரம்ப் அந்த நிறுவனத்தின் மேல வழக்கும் தொடர்ந்தாரு. ஆனா ட்ரம்ப் அதையும் மறுக்கிறாரு. அந்த டைரியில இருக்கிறது என்னுடைய கையெழுத்தே கிடையாது, எனக்கும் எப்ஸ்டீனுக்கும் ரொம்ப நாள் முன்னாடியே தொடர்பு கட்டாயிருச்சு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றாரு. இதுக்கிடையில வேறொரு விஷயமும் நடக்குது. வாஷிங்டன் டிசில இருக்கிற நேஷனல் மால் அப்படிங்கிற இடத்துல திடீர்னு 2 சிலை வருது. அந்த சிலை யாரோடது அப்படின்னு பார்த்தா டொனால்ட் ட்ரம்ப்னுடையதும் எப்ஸ்டீனும். இவங்க 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு ஜாலியா போற மாதிரியான அந்த சிலை அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது எப்ஸ்டீனும் டொனால்ட் ட்ரம்பும் சேர்ந்து தான் இந்த தவறுகளை எல்லாம் செஞ்சாங்க, பார்ட்டி பண்ணாங்க அப்படிங்கிறத உணர்த்துற வகையில அந்த சிலை அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதை உடனடியாக காவல்துறை அப்புறப்படுத்தினாங்க. இப்படி உட்கட்சி, எதிர்கட்சி, வெளியே இருக்கிற அமைப்புகள்னு பல்வேறு பக்கத்துல இருந்து டொனால்ட் ட்ரம்புக்கு அழுத்தம் வருது, அந்த ஃபைல்ஸை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் டொனால்ட் ட்ரம்ப் அவரா முன் வந்து நாங்க இந்த ஃபைல்ஸை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லல. அதனால எதிர்கட்சி எம்பிகள் என்ன பண்ணாங்கன்னா, எப்ஸ்டீன் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படிங்கிறத ஒரு சட்டமாகவே நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க. எதிர்கட்சிகள் மட்டும் கிடையாது, ஆளும் கட்சியான டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியுமே சேர்ந்து ஓட்டு போட்டு அந்த சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. அப்பதான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, ஓகே எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்களா, சரி ஓகே, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வெளியிடுறதுக்கு நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் நிறைவேற்றினதுக்கு பிறகுதான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அதுவும் முழுமையாக வெளியே வந்துச்சா, அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆகஸ்ட் மாசமே வெளியாகி இருக்க வேண்டிய இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிசம்பர் எண்ட்ல தான் வெளியாகுது. காரணம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொன்னாங்க, இதுல பாதிக்கப்பட்ட நிறைய பேருடைய டீட்டெயில்ஸ் இருக்கு, அதெல்லாம் நாங்க மறைச்சிட்டு தான் வெளியிடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம், பேர்களை எல்லாம் மறைச்சாங்க. மறைச்சிட்டு டிசம்பர்ல தான் அதை வெளியிட்டாங்க. அப்படி வெளியிடும் போது அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க, எப்ஸ்டீன் வந்து இறந்துட்டாரு, கிறிஸ்லின் மேக்ஸ்வெல் சிறையில இருக்காங்க, இதுக்கு மேல அதுல யார் யாருடைய பேர்கள் எல்லாம் இருக்கோ அவங்களையெல்லாம் விசாரிக்கிறது தேவையற்ற வேலைன்னு நினைக்கிறோம், அதனால அந்த விசாரணைகளை மேற்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அதிர்ச்சிகரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், டிசம்பர் எண்ட்லயும் சரி ஜனவரி எண்ட்லயும் சரி வெளியான அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல டொனால்ட் ட்ரம்பினுடைய பெயர்கள் வந்துச்சு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அவர் தப்பு செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதே நேரம் பில் கிளின்டன் பத்தியும் பில் கேட்ஸை பத்தியும் இங்கிலாந்தினுடைய முன்னாள் பிரின்ஸ் ஆண்ட்ரூஸை பத்தியும் பல்வேறு தகவல்கள் அதுல இருந்துச்சு. அவங்க மேலேயும் டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசாங்கத்திலிருந்து முக்கியமான நபர்கள் மேலேயும் தான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் குற்றச்சாட்டு வச்சதே தவிர டொனால்ட் ட்ரம்பினுடைய பேர் இருக்கு அப்படிங்கிறதோட இவ்வளவு நாள் இது கடந்து போகப்பட்டுச்சு. ஆனால் அது உண்மை இல்லைன்னு இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய எம்பிக்கள் எல்லாம் ஆதாரப்பூர்வமாக சொல்றாங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி சட்டத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பெயர்களை மறைத்து வெளியிடுற ஆவணங்களை தாண்டி சில எம்பிக்களுக்கு மட்டும் முழுமையான ஆவணத்தை, பெயர்கள் மறைக்கப்படாத ஆவணத்தை நீங்க காட்டணும் அப்படிங்கிறது அதுல கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 4 எம்பிக்களுக்கு மட்டும் பெயர்கள் மறைக்கப்படாத அந்த ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வாஷிங்டன் டிசியில இருக்கிற ஒரு அரசு அலுவலகத்துல உட்காந்து அவங்க சிஸ்டம் மூலமாக பார்த்திருக்காங்க. அப்படி பார்த்ததுல ஒரு முக்கியமான எம்பி தான் ஜேமி ரெஸ்கின். அவர் என்ன சொல்றாரு, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல நிறைய பாதிக்கப்பட்டவர்களுடைய பெயர்கள் மறைக்கப்படாம விட்டுருக்கு, அதே நேரம் யார் யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. டொனால்ட் ட்ரம்பினுடைய பெயர்கள் 1000 முறை இருக்குன்னாங்க, சிலர் 5000 முறை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையில பார்த்தோம்னா 10 லட்சம் முறைக்கும் மேல டொனால்ட் ட்ரம்பினுடைய பெயர்கள் அந்த ஃபைல்ஸ் இடம்பெற்றிருக்குன்னு அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதாவது பாதிக்கப்பட்ட நிறைய பேருடைய பெயர்களை, தகவல்களை வெளியிடுறதன் மூலமாக அவங்கள எந்த விதமான சட்ட ரீதியான நடவடிக்கையும் மேற்கொள்ளாம அவங்கள வாக்குமூலம் கொடுக்க விடாம செய்யறதுக்காகவே திட்டமிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் வைக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இடையில தான் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸினுடைய தலைவர் அட்டார்னி பாம்பாண்டிய கூப்பிட்டு வச்சு சரமாரியாக கேள்வி கேட்டு அவங்களுடைய முகத்திரையை கிழிச்சிருக்காங்க அமெரிக்க நாடாளுமன்ற எம்பிக்கள்.
இந்திய நாடாளுமன்றத்துல நிலைக்குழு, அதாவது ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு குழுக்களை வந்து அமைச்சிருப்பாங்க. டிஃபென்ஸுக்கு இருக்கும், லீகலுக்கு இருக்கும், ஹெல்த்துக்கு இருக்கும், இப்படி பல முக்கியமான துறைகளுக்கு இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும். இதுல அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த முக்கியமான எம்பிக்கள் இடம்பெற்றிருப்பாங்க. அவங்க அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை நேர்ல கூப்பிட்டு விளக்கம் கேட்பாங்க, கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதை வைத்து சட்டத்துல திருத்தம் மேற்கொள்றது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடக்கும். இதே மாதிரியான ஒரு செட்டப் அமெரிக்காவிலையும் இருக்கு. ஹவுஸ் ஜுடிஷியரி கமிட்டி, அதாவது அமெரிக்காவினுடைய நீதித்துறை சார்ந்த விஷயங்களை விவாதிக்கிறதுக்கும் அது தொடர்பான கேள்விகளை கேட்கறதுக்காகவும் அங்க நாடாளுமன்றத்துல ஒரு குழு இருக்கு. இந்திய நாடாளுமன்றத்துல எப்படி அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு விளக்கம் கேட்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்க. ஆனா என்ன வித்தியாசம்னா, இந்தியாவில் இது க்ளோஸ்ட் ரூம்ல நடக்கும், வெளியே அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா அமெரிக்காவில் அது அனைவரின் முன்னிலையிலையும், கேமரா முன்னிலையில, ஊடகங்கள் முன்னிலையில நடக்கும். அப்படி கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்கறதுக்கு பேரு யூஎஸ் கங்கிரஷனல் ஹியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜுடிஷியரி மட்டும் கிடையாது, பல்வேறு முக்கியமான துறைகளை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள், தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி பொதுவெளியில கேள்வி கேட்பாங்க. ஏன் மார்க் ஜக்கர்பர்க், சுந்தர் பிச்சை போன்ற முக்கியமான நிறுவனங்களுடைய தலைவர்களும் இந்த மாதிரியான கங்கிரஷனல் ஹியரிங்ல கூப்பிட்டாங்கன்னா வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறது கட்டாயம். நல்ல சிஸ்டமா இருக்குல்ல. இந்தியாவிலையும் அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? நிறைய உண்மைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி நேத்து அமெரிக்காவில் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸினுடைய தலைவர் அட்டார்னி பாம்பாண்டி அவங்கள கூப்பிட்டு வச்சு பல கேள்விகளை கேட்டாங்க அமெரிக்க நாடாளுமன்ற எம்பிக்கள். வாஷிங்டன் டிசியில தான் இந்த ஹியரிங் நடக்குது. அதுல ஒரு சில எம்பிக்கள் எப்படி பாம்பாண்டியை எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். டெட் லியோ அப்படிங்கிற ஒரு எம்பி, அவர் பாம்பாண்டி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் எப்ஸ்டீனுடைய பார்ட்டிஸ்ல பங்கேற்றாரா? அந்த பார்ட்டிஸ்ல அண்டர் ஏஜ், அதாவது 18 வயதுக்கும் குறைவான பெண்கள் யாராவது இருந்தாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மாதிரியான எந்த எவிடன்ஸும் இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் எந்த விதமான குற்றம் செய்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் இல்லை. இது வெளிப்படையான அரசாங்கம் அப்படின்னு தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவாகவும் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய பேச்சை அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போறாரு. There is no evidence that Donald Trump has committed a crime. I believe you just lied under oath, and this is all on videotape. You said there's no evidence of a crime. I'm showing you. Here is a witness statement who called into the FBI's Threat Operations Center. He drove Donald Trump around in a limo, and he met a girl who said she was raped by Donald Trump and Jeffrey Epstein. இப்போ நீங்க கேமரா முன்னாடி இல்ல அப்படின்னு ஒரு பதில சொல்லிட்டீங்க. இப்போ நான் போடுற அந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாரு. அதுல டொனால்ட் ட்ரம்ப்பும் எப்ஸ்டீனும் ஒரு பார்ட்டில இருக்காங்க. குசு குசுன்னு நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது பொய்யானதா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சரியான பதில் பாம்பாண்டி கிட்ட இருந்து வரல. டெட் லியோ இன்னொரு ஆவணத்தையும் எடுத்து போடுறாரு. இது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருந்து வந்த ஒரு ஆவணம். அது ஒரு விட்னஸ்னுடையது, அதாவது ஒரு சாட்சியினுடையது. அதுல அவர் வந்து எஃபிஐனுடைய நேஷனல் த்ரெட் ஆபரேஷன் சென்டருக்கு கால் பண்ணி ஒரு வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் டொனால்ட் ட்ரம்ப் போன ஒரு காரை ஓட்டிட்டு வந்தேன். அப்போ டொனால்ட் ட்ரம்ப்பும் எப்ஸ்டீனும் பேசினா அந்த உரையாடலை கேட்டேன். எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இறங்கி போய் நான் டொனால்ட் ட்ரம்ப்பை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, டொனால்ட் ட்ரம்ப்பால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு 13 வயது சிறுமியை நான் பார்த்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ்ல சொல்றாரு. ஆனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவரை கூப்பிட்டு எந்த விதமான விசாரணையும் நடத்தல. அந்த விட்னஸ் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனா இப்படி ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னா முதல்ல அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. அந்த விசாரணை கூட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் செய்யல. அதனால பாம்பாண்டி தான் எந்த வாக்குறுதியை சொல்லி அந்த பதவி ஏத்துக்கிட்டாரோ அதை மீறி செயல்பட்டிருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு கடுமையாக ரியாக்ட் பண்றாங்க பாம்பாண்டி. ஆனா அவங்க கிட்ட இருந்து சரியான பதில் எதுவும் வரல. அடுத்ததான் இந்திய வம்சாவளியை சேர்ந்த எம்பி பிரமிளா ஜெயபால் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த பண்றாங்க. எப்ஸ்டீனால பாதிக்கப்பட்டு இப்போ உயிரோட இருக்கிற சில சர்வைவர்ஸை அவங்க அந்த கூட்டத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. பாம்பாண்டி முன்னாடியே அவங்க கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற சர்வைவர்ஸ் யாரெல்லாம் தங்களுடைய முகத்தை காட்டுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 6-7 பெண்கள் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அவங்க கிட்ட அடுத்த கேள்வி கேட்குறாங்க. நீங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கிட்ட இந்த மாதிரி நாங்க பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்றாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உங்ககிட்ட திரும்பவும் தொடர்பு கொண்டு பேசினாங்களா, இது தொடர்பாக விசாரிச்சாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படிங்கிறாங்க. To the survivors in the room, if you are willing, please stand. And if you are willing, please raise your hands if you have still not been able to meet with this Department of Justice. Please know for the record that every single survivor has raised their hand.
அவங்களை காட்டி எம்பி பிரமிளா ஜெயபால் என்ன கேட்குறாங்க, பாம்பாண்டி இப்போ நீங்க இந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களா அப்படின்னு பொதுவெளியில கேட்குறாங்க. அதுக்கு எங்களாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு ரொம்ப அரகண்டா பதில் சொல்றாங்க பாம்பாண்டி. இப்படி கூட்டம் முழுக்க வாக்குவாதமாக தான் முடிஞ்சதே தவிர எந்த விதமான உருப்படியான பதிலும் பாம்பாண்டி கிட்ட இருந்து வரல. இப்படி நிறைய எம்பிக்கள் நிறைய ஆவணங்களோட வந்தாங்க. ட்ரம்ப்பை காப்பாற்ற பாக்குறீங்களா, குற்றம் செய்தவர்களை காப்பாற்ற பாக்குறீங்களா, பாதிக்கப்பட்டவங்களுடைய தகவலை வெளியே சொல்றதன் மூலமாக அவங்கள பேச விடாம செய்றீங்களான்னு பல்வேறு கேள்விகளை கேட்டாங்க. எதுக்குமே சரியான பதில் கிடைக்கல. இது போக இன்னும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான 30 லட்சம் ஆவணங்கள் வெளியிடப்படாம இருக்கு, அதையே நீங்க முழுமையாக வெளியிடல அப்படிங்கிற கேள்விகளையும் இந்த எம்பிகள் எல்லாம் கேட்டாங்க. ஆதாரங்கள் என்ன சொல்லுது, ஆவணங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா அமெரிக்க அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிற இந்த ஆவணங்கள் எல்லாம் முழுமையான ஆவணங்களா, இல்ல அதுல முழுமையான தகவல் இருக்கா, உண்மை முழுமையாக இருக்கா அப்படிங்கிறதே சந்தேகத்துக்குரியதுதான். ஆனா அதை தாண்டி லா ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதன்படி எப்ஸ்டீன் செஞ்சது தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அவருக்கு உடந்தையாக இருந்தவர்கள், அந்த தவறுல ஈடுபட்டவர்கள், அவங்க செஞ்சதும் தப்பு தானே. எப்ஸ்டீன் இறந்துட்டாரு, கிளெசலின் மேக்ஸ்வெல் சிறையில் இருக்காங்க, அதனால இந்த விசாரணையை கண்டினியூ பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு இதை மூடிட்டா ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டாங்களே அவங்களையெல்லாம் யாரு அந்த பாதிப்புக்கு உள்ளாக்குனது அப்படிங்கிறவங்க சுதந்திரமாக வெளியே சுத்துற மாதிரியான நிலைமை ஏற்பட்டுவிடும். அப்போ பெரிய மனிதர்கள் அப்படிங்கிறது காரணத்துக்காக அவங்கள பத்தி எல்லாம் விசாரிக்க கூடாது அப்படிங்கிற முடிவு எப்படி இயற்கையான நீதிக்கு உரியதாக ஆகும், எப்படி நீதியாகும் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டுட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.